சரி, இந்த அறிவிப்பு வந்திருக்குன்றீங்களே, யார் அறிவிச்சிருக்காங்க? அவரோட மனைவி தான். அவங்க அறிவிச்சிருக்காங்களா? அவங்க கேஸ் போட்டிருக்காங்க சார். மனுதாரரே அவங்க. நல்லா கவனிங்க, நான் கேட்குற கேள்வி. அறிவிப்பு யார் செஞ்சது? அறிவிப்பு அவங்க ஏதாவது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இது மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை, நியூஸ் சேனல்ஸ் அனுப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிது? எதுவுமே இல்லாமல் ஃபுல் டெக்ஸ்ட் அப்படியே எல்லா மீடியா ஹவுஸ்க்கும் கிடைக்குதுன்னா, இதில் யாரோ பின்னால் இருந்து பரப்புகிறாங்க இந்த செய்தியை. அவங்களுக்கு இதனால் என்ன லாபம் அப்படின்றது தெரியுது இல்லையா? இந்த விஷயத்தை விஜய் எப்படி எதிர்கொள்ள போகிறாரு? ஏன்னா மக்கள் மத்தியில் அவருக்கு நேம் ஏதாவது ஸ்பாயிலாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தே வாண்ட் டு டென்ட் த க்ளீன் இமேஜ் ஆஃப் மிஸ்டர் விஜய். ஒரு ஆள் ஒரு சின்ன அப்படி ஒரு சிராய்ப்பு கூட இல்லாமல் 33 வருஷமாக மிக நல்ல பெயரை எடுத்து புகழுடன் முடிச்சுட்டு வராரு அப்படின்னா அவர் ஒரு நல்லவராக தானே இருக்க முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்குங்க. இன்னும் நிறைய டர்ட்டி ட்ரிக்ஸ் வில் பி பிளேட் ஆன் ஹிம். அவர் அரசியல் ரீதியாக பின்வாங்க செய்யவும், தோற்கடிக்கவும், பின்னுக்கு தள்ளவும் மெனி மோர் டர்ட்டி ட்ரிக்ஸ் வில் பி பிளேட் அப்படின்ட்டு தான் என்னுடைய அனுமானம். ஏன்னா அவ்வளோ லேசாக விட மாட்டாங்க. பவர் கேம். வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட அரசியல் விமர்சகர் CK மதிவண்ணன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர் கூட இன்றைக்கி நாட்டு நடப்பு, தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கண்டிப்பாக சார். இப்போ தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றுட்டு இருக்கு. நேற்று மத்தியானம் வந்த ஒரு அறிவிப்பு மூலமாக அது முழுக்க முழுக்க நம்ம விஜய் அவர்கள் பற்றின ஒரு நியூஸ் தான். விஜய் அவரோட பர்சனல் லைஃப் தான், தனிப்பட்ட வாழ்க்கை தான். பட் நாம் அவரோட வாழ்க்கையை பற்றி பேச போகிறதில்ல. எங்களோட மிக முக்கியமான கேள்வி என்னென்னா, இப்போ அரசியல் காலத்தில் அவர் மிகப்பெரிய அசூர சக்தியாக வந்திருக்காரு. திமுக, அதிமுக பல்வேறு கட்சிகளுக்கு போட்டியாக அவர் இருக்கார், முன்னணியில் இருக்கார். பட் இந்த மாதிரி சமயத்தில் இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறத எப்படி பார்க்கலாம்? அவரோட வாக்கு சதவீதம் பாதிக்குமான்றதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. எப்படி அது வாக்கு சதவீதம் பாதிக்குமா? சரி, இந்த அறிவிப்பு வந்திருக்குன்றீங்களே, யார் அறிவிச்சிருக்காங்க? அவரோட மனைவி தான். அவங்க அறிவிச்சிருக்காங்களா? அவங்க கேஸ் போட்டிருக்காங்களே சார். மனுதாரரே அவங்க. நல்லா கவனிங்க, நான் கேட்குற கேள்வி. அறிவிப்பு யார் செஞ்சது? கேஸ் போட்டிருக்காங்க, அவங்க மனு கொடுத்துருக்காங்க கோர்ட்டில். அறிவிப்பு அவங்க ஏதாவது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இது மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை, நியூஸ் சேனல்ஸ் அனுப்பி போட்டாங்க. அவங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிது? கோர்ட்டில் 24ஆம் தேதி பிப்ரவரி அவங்க கொடுத்த அந்த அப்ளிகேஷனு ஃபார் டைவர்ஸ், அது எப்படி மீடியாவுக்கு 27ஆம் தேதி கிடச்சிது கோர்ட்லேருந்து? இன்ஃபேக்ட் நான் படித்து பார்த்தேன். அந்த அப்ளிகேஷனில் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, இதை இன் கேமராவில் தான் இந்த விசாரணை நடத்தணும், பொது வெளியில் நடத்தக்கூடாது, ஓப்பன் கோர்ட்லன்னு. அந்த அளவுக்கு அவங்க கேர்ஃபுல்லாக இருக்காங்க. இது ஒரு ஃபேமிலி இஷ்யூ, அதனால் இதை கொஞ்சம் மீடியா இல்லாமல் பண்ணணும்னு. அப்போ இது மீடியாவுக்கு யார் கொடுத்தாங்க? கோர்ட்லேருந்து எடுத்தாங்களா? அங்கேருந்து தொடங்கணும். அப்போ இதில் ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல் இது நீங்கள் தெரியாமல் அறிவிப்புன்னுட்டு இருந்தீங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், இட் இஸ் நாட் அன் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு. அப்படி பண்ணால் அதை யார் பண்ணோன்னா திருமதி சங்கீதா தான் பண்ணோம். இது மாதிரி நான் கொடுத்துருக்குறேன், அட்மிட் ஆகிருக்கு, அடுத்த விசாரணைன்னு சொல்லி. இல்லை அவங்க வழக்கறிஞர் சொல்லலாம். எதுவுமே இல்லாமல் ஃபுல் டெக்ஸ்ட் அப்படியே எல்லா மீடியா ஹவுஸ்க்கும் கிடைக்குதுன்னா, இதில் யாரோ பின்னால் இருந்து பரப்புகிறாங்க இந்த செய்தியை. அவங்க நோக்கம் என்ன, அவங்களுக்கு இதனால் என்ன லாபம் அப்படின்றது தெரியுது இல்லையா? ஆக இது பின்னால் அரசியல் இருக்குங்க. ஏன்னா இந்த டைவர்ஸ் என்பது ஒருவர் தன்னால் வாழ பிடிக்கல, பிரிஞ்சு போனோன்றாங்க. அதுக்கு சில காரணம் சொல்லி ஆகணும். எனக்கு பிடிக்கல. இப்போ அமெரிக்காலலாம் இவர் பக்கத்தில் உட்காந்து கொரட்டை விடுறாரு, ஆகவே டைவர்ஸ் ஓனன்னு கேட்குறவங்கெல்லாம் அமெரிக்காவில் இருக்குது. அப்போ நம்ம நாட்டில் இன்னும் அந்த நிலைமைக்கு வரல. கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் கணவன்ற மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க சில காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த காரணங்கள் உண்மையானதா, இட்டு கட்டியதா, அது ஒரு சாட்சியத்தோடு நிரூபிக்க முடியுமா, இதெல்லாம் வேறு விஷயம். அதை கோர்ட்டு பார்த்துக்கும். ஸோ ஒரு தரப்பு எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்டிருக்கு, இன்னொரு தரப்பு அதை பற்றி எதுவுமே சொல்ல. அது என்ன பதில் சொல்ல போகுது, இதெல்லாம் வெள்ளித்திரையில் தான் பார்க்கணும். ஏப்ரல் 20ஆம் தேதி அடுத்த ஹியரிங் இருக்குது. அதுக்குள்ளே தேர்தலே முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். ஆக
இதுக்குள்ளே மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்குள்ளே நாம் யாரும் போகக்கூடாது. அது அவங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட. ஆனால் 2-3 விஷயத்தை நான் சொல்கிறேன். த டைமிங். இப்போ 4-5 வருஷமாக பிரச்சனை இருக்குதுன்றாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாலேயே நாங்கள் பேசணும், சரி பண்ணோம், அது ஒன்றும் சரியாகலைன்றாங்க. டைமிங்னா என்னென்னா எதையுமே வந்து டைம் பார்த்து அடிக்கிறது. இப்போ தேர்தலுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை வந்து அதை கொண்டு போய் தாக்கல் செய்வதன் மூலம் டைவர்ஸ் பெட்டிஷனை அவங்க என்ன நினைக்கிறாங்க, எதுக்காக இந்த டைமை சூஸ் பண்ணாங்க, அதில் ஒரு அரசியல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மேபி ஆர் மே நாட் பி. த டைமிங் ஆஃப் அப்ளிகேஷன் டைவர்ஸ் பெட்டிஷனுக்கு போட்டதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, அரசியல் இருக்கிறது நான் நினைக்கிறேன். அடுத்தது அவங்க ப்ரைவேட்டாக கொடுத்த இந்த டாக்குமெண்ட்டு எல்லா மீடியாவுக்கும் வெளியே வந்திருக்கு. கோர்ட்லேருந்து தான் வந்திருக்குன்றதை நான் தெளிவாக சொல்லுவேன். ஏன்னா அதை அவங்க யாரும் பொது வெளியில் கொடுக்கல. இப்போ கோர்ட்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு பின்னால் ஆட்சியாளர்களோ ஆளுங்கட்சியோ இருக்கும்னு நான் சந்தேகப்படுறதில் தப்பு இல்லைக்கான்னு நினைக்கிறேன். அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது. ஒரு கோர்ட்டில், ஏன்னா ஒரு முறை வந்து கீர்த்தி சுரேஷ் என்ற கொலீக் தன் கூட பணியாற்றிய ஒருவருடைய திருமணத்துக்கு தனி விமானத்தில் போகும்போது, ஏர்போர்ட்ன்றது பாதுகாக்கப்பட்ட பகுதி, அங்கே ஃபோட்டோலாம் எடுக்கவே முடியாது, புரியுதுங்களா? மொபைல் ஃபோனே பண்ணி எடுத்து கொடுத்துடணும் நீங்கள். ஆனால் செக்யூரிட்டி பண்ண வந்த நேரத்தில் அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்து அவர் கூட யார் யார் பயணம் போகிறாங்க, அவருடைய பயனாளிகள் லிஸ்டெல்லாம் வெளியிட்டு, இதை வந்து யார் செஞ்சாங்க, திமுகவினர் தான் பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த ஃபோட்டோலாம் எப்படி கிடச்சிருக்கும்? அந்த ஜோனில் செக்யூரிட்டி வர்ற ஜோனில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யார் இருப்பான்? ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் இருப்பாங்க, ஐஎஸ் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ். அப்போ காவல்துறையினர் வந்து இதை எடுத்து லீக் பண்ணாங்கன்றது தான் என்னுடைய கருத்து. இது அந்த ஏர்போர்ட் ஃபோட்டோஸ் சாதாரணமாக யாரும் போய் அப்படிலாம் எடுக்கவும் முடியாது, அதை எடுத்து லீக் பண்ணவும் முடியாது. அந்த ஏரியாவில் உடனே உங்களை ஸ்காலரை பிடிச்சி தூக்கிடுவான் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், புரியுதுங்களா? அப்போ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் தான் இதை பண்ணியிருக்காங்க. ஐஎஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு யாராவது பண்ணியிருக்கலாம். அதை பண்ணதை பார்த்ததால் இது மாதிரிலாம் கூட செய்ய முடியுன்றதால இன்றைக்கி வந்து நான் இந்த கோர்ட்டு டாக்குமெண்ட்ஸ் கூட எடுத்து வெளியே விட்டுருப்பாங்க. அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்டவங்களோ அரசாங்கத்துக்கு உதவணும்னு நினைக்கிறவங்களோ யார் விட்டாங்கன்னு தெரியாது. பட் நிச்சயமாக கோர்ட்லேருந்து தான் அது போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே சார், எங்களுக்கு இருந்த மிக முக்கியமான சந்தேகமாக தான் சார், அந்த பெட்டிஷன் எப்படி லீக் ஆச்சு, இதுதான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ இந்த பகுதியில் இறுதி கேள்வியாக பார்த்தோம்னா, இந்த விஷயத்தை விஜய் எப்படி எதிர்கொள்ள போகிறாரு? ஏன்னா மக்கள் மத்தியில் அவருக்கு நேம் ஏதாவது ஸ்பாயிலாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி அது விஜய் இந்த 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 சந்தர்ப்பத்தை இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை எப்படி சமாளிப்பார்? விஜய் வந்துங்க திடீர்னு இன்றைக்கி மக்கள் முன்னால் தோன்றி நான் வந்து உங்களை காப்பாற்ற வந்திருக்கிறேன்னு சொல்லி வரல. ஒரு 30 வருஷமாக அவர் என்டர்டெய்னராக சினிமா ஃபீல்டில் இருந்திருக்காரு. சினிமா திரை உலகம்ன்றது கவர்ச்சிகரமான உலகம். அதில் வந்து ஒருத்தன் வந்து எந்த பேரும் கெடாமல் வெளியே வரான் 33 வருஷம் கழிச்சு, அதுவே பெரிய விஷயம். நம்ம பார்க்குறோம் எவ்வளோ ஜோடிகள் கல்யாணம் பண்ணுறாங்க, காதலிக்கிறாங்க, டைவர்ஸ் பண்ணுறாங்க, நடிகர்கள் நடிகைகள் பிரிந்தார்கள், இணைந்தார்கள், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு துறையில், சினிமா துறையில் ஒரு ஆள் ஒரு சின்ன அப்படி ஒரு சிராய்ப்பு கூட இல்லாமல் 33 வருஷமாக மிக நல்ல பெயரை எடுத்து புகழுடன் முடிச்சுட்டு வராரு. அப்படின்னா அவர் ஒரு நல்லவராக தானே இருக்க முடியும். நான் சாதாரணமாக சொல்கிறேன், ஐ எம் நாட் கிவிங் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் டு மிஸ்டர் விஜய். விஜய் வந்து அவருடைய பழக்க வழக்கம், அவருடைய செயல்பாடை பார்த்து நான் அவர் மேலே ஒரு மதிப்பு வச்சுருக்கேன். அது எனக்கு இன்னும் அதிகமாக தான் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்குங்க. இன்னும் நிறைய டர்ட்டி ட்ரிக்ஸ் வில் பி பிளேட் ஆன் ஹிம். அவர் அரசியல் ரீதியாக பின்வாங்க செய்யவும், தோற்கடிக்கவும், பின்னுக்கு தள்ளவும் மெனி மோர் டர்ட்டி ட்ரிக்ஸ் வில் பி பிளேட் அப்படின்ட்டு தான் என்னுடைய அனுமானம். ஏன்னா அவ்வளோ லேசாக விட மாட்டாங்க. பவர் கேம், ஆட்சி யாருக்கு, அதிகாரம் யாருக்குன்ற ஒரு பவர் கேம் இது. வார்ன்னு சொன்னேன் நான். அதனால் இதில் எல்லா வேலையும் செய்வாங்க.
அதனால எதுவும் மாற்று ஸோ இது வந்துங்க விஜயை பொறுத்தவரையில் அவர் ஒரு ரொம்ப மெச்சூர்டு பர்சன், டீசன்ட் ஜென்டில்மேன். அவரை பற்றி திரையுலகத்தில் எந்த கிசுகிசுவும் இதுவரையில் வந்ததில்லை, கிசுகிசுவும் வந்ததில்லை. வேறு எந்த கான்ட்ரவர்சி மற்ற நடிகைகளை பற்றிலாம் ஏராளமாக இருக்குது, வந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒருத்தர் மேலே இவங்க வந்து அவங்க மனைவியை விட்டு ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு சீரியஸான மேட்ரு தான். மனைவியே சொல்லுதுப்பா அப்படின்வாங்க. ஆனால் பெண்களுக்கு சந்தேகம் என்பது, கணவனை சந்தேகப்படுகிறது என்பது இந்தியன் சொசைட்டியில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சாதாரண விஷயந்தான். அதே போல் கணவன் மனைவிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு வருவது, கல்யாணம் ஆகி 40 வருஷம் கழித்து கருத்து வேறுபாடு வருவது, டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறது, இதெல்லாம் ஒன்றும் நம்ம சமூகத்தில் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இதை பூதாகாரமாக்கி இதை ஒரு மிகப்பெரிய விவாத பொருள் ஆக்கிறதன் மூலமாக தே வாண்ட் டு டென்ட் த க்ளீன் இமேஜ் ஆஃப் மிஸ்டர் விஜய். அப்போ இதை யார் செய்வாங்க, யார் செய்கிறாங்கன்னு நான் அறுதிட்டு சொல்ல முடியாது. ஆனால் யாருக்கு இதனால் பெனிஃபிட்டு? விஜயனுடைய செல்வாக்கை சிதைப்பதில், பெண்களுக்கு அவர் மேலே இருக்கிற நல்லெண்ணத்தை குறைப்பதில், சிதைப்பதில் யார் பயனடைவார்கள்? நீங்களும் நானுமா? இல்லை, ஆட்சியாளர்கள் தான் பயணம். ஆட்சியாளர்களோ அவரோட களத்தில் போட்டி போடுற கட்சிகளோ அரசியல் கட்சிகளோ. அதனால் இதில் வந்து அவங்க ரோல் இருக்குது அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். பட் விஜய் வந்து இதெல்லாம் எதிர்கொள்வாருங்க. அவரை வந்துங்க அந்த செப்டம்பர் 27 கரூர் நிகழ்வுக்கு பிறகு போஸ்டரே அடித்து ஓட்டினாங்க, கிரிமினல், கொலையாளி, கைது செய்யலாம், கரூர்லேயே ஓட்டினாங்க காலங்காத்தால். அவர் வீட்டு முன்னால் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் எவ்வளோ அழகாக கடந்து போனார். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மடியில் கனம் இல்லை, அதனால் வழியில் பயம் இல்லை. அவர் வந்து இதையும் கடந்து போவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் நம்ம என்ன பார்க்கணுன்னா, விஜய் வந்து இன்றைக்கி வந்து அவருக்கு இருக்கிற அந்த சப்போர்ட் பேஸில் மெயின் 2 ஸ்டே என்னன்னா, ஒன்று ஜென்சி கிட்ஸ், அதாவது இளைய வாக்காளர்கள், இளைஞர்கள், இளைஞிகள், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், 40 வயசு கீழே இருக்கிற மெஜாரிட்டி. அடுத்தது பெண்கள். பெண்களில் வயசு வித்தியாசமே இல்லை. பொதுவாக 50 வயசு 60 வயசு ஆனவங்க கூட விஜய் வந்து வரணும், விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும்னு தெளிவாக இருக்காங்க. எப்போன்னா, டஸ்பைட் த ஃபேக்ட் 1000 ரூபாய் இவங்க கொடுக்குறாங்க உரிமை தொகைன்னு, எடப்பாடி நான் வந்தால் 2000 ஆக்குவேன்றாரு, விடியல் பயணம்னு ஃப்ரீ பஸ் ட்ராவல் கொடுக்குறாங்க. இதெல்லாம் இந்த ஜனங்களுக்கு, பெண்களுக்கு குறி வச்சு டார்கெட்டட் குரூப்னுவாங்க. விமன் ஓட்டர்ஸை, விமனை வந்து டார்கெட் பண்ணுறாங்க போத் பார்ட்டிஸ், டிஎம்கே ஏடிஎம்கே. அதுக்காக நிறைய உறுதிமொழிகள், நிறைய சலுகைகள், ஆட்சியில் இருக்கிறவங்க திட்டங்களே கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் நடந்த பிறகும் ஃபைன் மார்னிங் எடுத்து பார்த்தா சர்வேல கவர்மெண்ட்டுக்கு என்ன தெரியுது, மற்ற கட்சிகளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஜென்சி கிட்ஸும் விமன் ஓட்டர்ஸும் பெருமளவுக்கு விஜய் கூட தான் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு கரூர் சம்பவம் நடந்தது செப்டம்பர் 27 2025. ஒரு மாதம் கடுமையான விமர்சனத்துக்கு ஆளானார். ஒன் வே அட்டாக் அது. ஏன்னா ஒரு அட்டாக்னா இந்த பக்கம் திருப்பி பதில் அட்டாக் இருக்கணும்ல. தாவேக்காரர்கள் சைலண்ட்டாக இருந்தாங்க. பின்னால் அவங்க என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, we were shocked, நாங்கள் ரொம்ப அதிர்ச்சியில் இருந்தோம், அதிர்ச்சியில் மீள முடியலன்னு. அப்போ அவங்க வந்து அதிர்ச்சியில் இருக்காங்க, டிஎம்கேக்காரங்க ரொம்ப புதிய உற்சாகத்தோடு தாக்குனாங்க. சரி, எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு 45 நாள் கழித்து சர்வே பண்ணால் ஒரு இம்மி அளவுக்கு கூட விஜயனுடைய சப்போர்ட் பேஸ் குறையவே இல்லை. கரூரில் அந்த மரணத்தை சந்தித்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, சார் மேலே எந்த தப்பும் இல்லைங்க, சாருக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை, அவர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்றாங்க. அப்போ ஒரு நம்பர் ஆஃப் ப்ரொபகண்டா, நீங்கள் எவ்வளோ ப்ரொபகண்டா பண்ணாலும், எவ்வளவு பொய்யான பிரச்சாரத்தை மீடியாவை மிஸ்யூஸ் பண்ணி பண்ணாலும் ஒட்டுறது தான் ஒட்டும், எல்லாமே ஒட்டிடாது. இப்போ விஜயை பற்றி உங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த அபிப்பிராயத்தை இவங்களால், ஆட்சியாளர்களால், மற்ற கட்சிகளால் மாற்ற முடியலன்றதை நம்ம கரூர் விஷயத்திலே கண்டோம்.
கரூருக்கு அப்புறம் அவரது கிராஃப் ஏறிக்கிட்டே தானே இருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்துலேயும் குறிப்பாக ஏன் விமன் ஓட்டர்ஸை வந்து இவங்க டார்கெட் பண்ணுறாங்கன்றதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் 5,67,00,000 பேர் தான் மொத்த வாக்காளர்கள். அதில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் 12 லட்சம் கூடுதலாக இருக்கிறார்கள். இது ஒரு ஃபேக்ட். எலெக்ஷன் கமிஷன் இவங்க சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் கொடுத்த ஃபிகர் இது. பப்ளிக் ஃபிகர் தான், நான் ஒன்றும் எதுவும் எடுத்து சொல்ல, இட்டு கட்டி சொல்ல. அது அவங்க இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு இல்லையா, அதில் வெறும் 15 தொகுதியில் தான் மேல் ஓட்டர்ஸ் அவுட் நம்பர் த ஃபீமேல் ஓட்டர்ஸ். அதாவது பெண்களை விட ஆண்கள் அதிகமாக இருக்கிற தொகுதிகள் எண்ணிக்கை வெறும் 15. அப்போ 219 தொகுதியில் ஃபீமேல் ஓட்டர்ஸ் அவுட் நம்பர் மேல் ஓட்டர்ஸ். அதாவது அர்த்தம் என்னன்னா பெண் வாக்காளர்கள் தீர்மானகரமான சக்தியாக இருக்காங்க. எத்தனை தொகுதியில்? 219 தொகுதியில். முன்னாலெல்லாம் எப்படி கணக்கு போடுவாங்கன்னா முஸ்லீம்கள் தீர்மானகரமாக இருக்கிற தொகுதி எது, வன்னியர்கள் தொகுதி எது, கவுண்டர் சமூகம் எந்த தொகுதியில் எத்தனை தொகுதி, முக்குளத்தோர் சவுத் டிஸ்ட்ரிக்டில் எப்படின்னு தான் பார்ப்பாங்க. இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ மேல்ஸ் எவ்வளோ ஃபீமேல்ஸ் எவ்வளோன்னு பார்க்க ஆரம்பிச்சு ஜெண்டர். அப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நான் மறுக்க முடியாத ஒரு உண்மை என்னென்னா பெண்கள் ஆதரவு யாருக்கு கிடைக்கிறதோ, பெண்கள் ஆதரவை யார் பெறுகிறார்களோ அவங்க தான் அரசியலில் தேர்தலில் வெற்றி பெற முடியும். இப்போ இன்னும் 2 மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் வருது. எல்லா கட்சிக்கும் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. நீங்கள் என்ன வாரி வாரி கோரி கோரி கொடுத்தாலும், புது புது திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணாலும், கோடை விடுமுறைக்கு பெண்களுக்கு சலுகை, குளிர்கால விடுமுறைக்கு பெண்களுக்கு சலுகை என்ன கொடுத்தாலும் கடைசியில் நெட் ரிசல்ட் என்னடான்னா இவங்களுக்கு சப்போர்ட் அதிகரிக்க மாட்டேங்குது. ஆளும் திமுகவுக்கோ ஏற்கனவே ஆண்ட அண்ணா திமுகவுக்கோ. மாறாக இதுவரையில் ஆட்சியிலே வந்துடாத புதிய கட்சியான தாவேகாவுக்கு பெண்களிடையே ஆதரவு இருக்குது. அதுக்கு மெயின் வந்து விஜயினுடைய ஒரு சரிஸ்மா, அவருடைய செல்வாக்கு, அவருடைய அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கட்சி வார் தானே. இப்போல்லாம் தேர்தல்னு சொன்னால் அது வந்து திருவிழா போட்டிலாம் மாறி இப்போ வார் ஆயாச்சு. வாரில் ராக்கெட் போடணும், குண்டு அணுகுண்டு. இப்போ கூட ஈரான் மேலே இப்போ இஸ்ரேல் குண்டு போட ஆரம்பித்தாச்சு. எல்லாம் நடக்குது. இப்போ வெஸ்ட் ஏஷியா வந்து யுத்த காலமாக திரும்ப மாறிடும். அப்போ போரில் எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் லவ்னு வாங்க ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி. அது என்னன்னா காதலில் எல்லாமே ஓகே தான், கரெக்டு தான், எல்லாமே நீங்கள் எதை செய்தாலும் நியாயம்தான். அதுபோல் இன்னைக்கு வந்து போர்லேயும் அதே மாதிரி தான். எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் லவ். அப்போ இது ஒரு தேர்தல் என்பது போர் மாதிரி தான். இன்றைக்கி ஆண்ட கட்சிக்கு திரும்ப ஆட்சிக்கு வந்தாகணும், அவங்களுக்கு வாழ்வா சாவா. அதிமுகவுக்கு ஆளும் கட்சிக்கு 1971 ஒரு ஜிங்க் இருக்குது, சாபக்கேடு, ஒரு கர்ஸ். திரும்ப ஆட்சிக்கு வந்ததே இல்லை. கலர் டிவி கொடுத்தும் கலைஞர் ஆட்சி தக்க வச்சதில்லை. அப்போ அந்த சாபக்கேடுலேருந்து மீண்டு வரணும். ஒரு 50 வருஷம் சாபக்கேடு, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. திமுக ஆட்சியிலிருந்து அதை அப்படியே தக்க வச்சதாக வரலாறு இல்லை. ஆஃப்டர் 1971 ஒரே ஒரு முறை தான் 69ல் 67 வெற்றியை தக்க வைத்தார்கள். 69 71 67ல் ஜெயிக்கிறாங்க. 69ல் அண்ணாவை இறந்துடுறாரு, கலைஞர் வந்து ஆட்சிக்கு வராரு. 71ல் தேர்தல் போடுறாங்க, 67 ஆட்சியை பிடிக்கிறாங்க. 71ல் தான் அடுத்த தேர்தல். அதில் மட்டும்தான் திமுக காட் ரீஎலெக்டட். அதுக்கப்புறம் நடந்த எந்த தேர்தல்லையும் திமுக நெவர் கெட் ரீஎலெக்டட். இது ஒரு சாபம் இருக்குது திமுக மேலே. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியாவது அந்த சாபத்தை உடைக்கணும், இந்த முறை ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கிடையில் நடுவில் ஒருத்தர் அசால்ட்டாக பூந்து கெத்தா ஸ்டைலாக ஒருத்தர் பாக்கெட்டில் கையை விட்டு நடந்து போகிறாருன்னா அவரை பார்த்து சும்மா இருப்பாங்களா? 2 பேருமே அடிப்பாங்கல்ல. ஆக இன்னைக்கு விஜயை வந்து அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்தவும்
அவருக்கு இருக்கக்கூடிய அபரிமிதமான செல்வாக்கை குறைக்கவும், மாறாக அவப்பெயரை ஏற்படுத்தவும், குறிப்பாக லார்ஜ் ஓட்டர்ஸ் இருக்கிற விமன் மத்தியில், பெண்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற நல்ல அபிப்பிராயத்தை, நல்லெண்ணத்தை கெடுப்பதற்காகவும் இன்றைக்கி ஒரு அரசியல் விளையாட்டு, சித்து விளையாட்டு தொடங்கியிருக்காங்க. அந்த விளையாட்டின் ஒரு பகுதி தான் வந்து இந்த டைவர்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை.